இனிய காலை வணக்கம். செப்டம்பர் 11 உறவுகளுக்கு வணக்கம். திருப்பதி கிளம்பின்னு இருக்கேன். இப்போ காலையில் 5:10 திருப்பதி டூர் ஆஃப் திருப்பதி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பஸ்ஸில் போயின்னு இருக்கேன். ரீச் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே போயிடும். பார்க்கலாம். திருப்பதி எக்ஸ்பிரஸ் கிட்டே வந்துட்டோம். திருப்பதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்ப போகிறோம். ட்ரெயினில் ஏற போகிறோம். நானும் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு முடித்தவொடனே உங்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நானும் மோகனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சேர்ந்து திருப்பதிக்கு சென்று வரலாம். நீங்களும் திருப்பதிக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும். எங்கள் கூட நீங்கள் வரும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இப்போ நாங்கள் விஷ்ணு நிவாசம் திருப்பதிக்கில இருக்கிற விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட வந்து இருக்கிறோம். இங்கே தான் வந்துட்டு கையில் நமக்கு எத்தனை மணிக்கு சாமியை பார்க்க போகிறோன்ற டோக்கனை கொடுக்குற இடம் இதுதான். விஷ்ணு நிவாசம். திருப்பதிக்கு பஸ்ஸில் போக போகிறோம். அலிப்பிரி பஸ்ல போறோம். இது கீழே இருந்து மேல போற இடத்துக்கு உண்டான எல்லாரும் பூஜை செய்யற இடம். இந்த இடம் அலிப்பிரி நடைபாதைக்கு உண்டான இடம். இந்த இடத்துலதான் அனைத்து மக்களும் சுவாமியை வணங்கி விட்டு சுவாமியை நினைத்து நம்ம நல்லபடியா போய் சேரணும், திருமலையை சென்று அடைய வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டு புறப்படுகின்ற இடம் இது. இதுதான் தேங்காய் உடைக்கிற இடம். மக்கள்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் உடைச்சிட்டு மேலே ஏறோம். நானும் மோகனும் சுவாமியை வணங்கிவிட்டு மேலே செல்ல இருக்கிறோம். நீலச்சட்டையில் இருப்பவர் எனது நண்பர் மோகன்ராஜ். அவரும் சுவாமியை வணங்கிவிட்டு கற்பூரம் கொளுத்திவிட்டு மேல் நோக்கி செல்ல இருக்கின்றார். இருவரும் சேர்ந்து மேல் நோக்கி பயணப்படுகின்ற காட்சி. மேல் நோக்கி செல்லும் போது நாங்கள் எடுத்துக்கொண்ட நடைபாதையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இது மிகவும் ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கும் இருக்கும். தொடர்ந்து பயணிகள் தோழர்களே. நாமும் திருமலையின் உச்சிக்கு சென்று வெங்கடாச்சலபதியை வணங்கி அவருடைய நம்ம இப்ப அலிப்பிரி பாதையில தேங்காய் உடைச்சிட்டு மேல ஏறி இருக்கோம். இப்ப நம்ம மந்திரம் கோபுர மந்திரம்ன்ற இடத்துல இருக்கிறோம். இதுதான் முதல் ஒரு 10 படிக்கட்டு கிட்ட இருக்கும். இங்க இருந்துதான் நம்ம மேல ஏறுறதுக்கு போறோம். இப்ப பாருங்க, மோகன்ராஜ் இவரும் என் கூட இப்ப மலை ஏற போறாரு. நன்றி. நண்பனின் தயவு இருந்தால் மலை ஏறலாம். நன்றி. கீழே ஒரு பெருமாள் சாமி இருக்கிறாருங்க. இங்க இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு இங்க எங்களுக்கு வந்துட்டு புளி சாதமும் தயிர் சாதமும் கிளம்புறோம். இது கோ பூஜா மண்டபம். இங்க பசுமாடுகளுக்கு பூஜை பண்றாங்க. இங்க பெருமாள் வந்துட்டு பசுவோக்கு கூட இருக்கு. லட்சுமி வாரி தேவாலயம். இதுக்குள்ள நாங்க போறோம். சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காரு. ஆஞ்சநேயர் சுவாமியை கும்பிட்டுட்டு நாங்க இங்க கிளம்ப போறோம். இந்த இடத்துல ஏசி பிக்ஸ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு நாம உள்ள போகும்போது அதையும் நீங்க பாப்பீங்க. ஏசி பிக்ஸ் பண்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கிறத நல்லா நாங்களும் சில்லுன்னு இருக்க வெயில்ல நடக்கும்போது சில்லுன்னு இருக்கிறத ஃபீல் ஏசி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்து ஆண்டார் கோயிலுங்க. நீங்க பாருங்க. ஏசி போட்டு சில்லுன்னு இருக்குங்க. இங்க இருக்கின்ற தூண்களில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குதுங்க. அப்படி போயிருக்கணும் நினைக்கிறேன்.
இங்க சுவாமி மச்சாதரமா இருக்காரு. இவரை பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம். நடந்து போறவங்கள பரிசோதிக்கின்ற இடம். படியேற ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னும் 2000 படி ஏறணும்னா காளிகா கோபுரம் வராங்க. படியேற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எல்லாம் ஒரு 200 படி ஏறினதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. திரு மோகன்ராஜ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மெதுவா ஏறி வராரு. நிறைய சாப்பிட்டாருங்க. பாருங்க எவ்வளவு ஸ்லோவா ஏறி வர்றாரு. இங்க 300 படியை தாண்டிட்டு அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நெட்டா ஏற ஆரம்பிக்குது. சிறிது உயர்ந்து தான் இருக்குது. சில பேர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல இருந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மேல் நோக்கி பயணப்படும் போது உங்களுக்கும் நாங்கள் போன அனுபவத்தை நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அதே அனுபவம் கிடைக்கும்ட்டு நான் நம்புறேன். 150வது படிக்கட்டுல கஜேந்திர மோட்சம் இருக்குது. இந்த கஜேந்திர மோட்சத்தை பார்த்துட்டு இன்னும் மேல போறோம். 500வது படியை கிராஸ் பண்ண போறோங்க. இங்க பாருங்க 500 படி. 600 ஸ்டெப் வந்துட்டாங்க. 700வது படியில இருக்கோம். ஏற ஆரம்பிச்சிட்டோம். 700வது படியில இருக்கிற வராகசாமியை பார்த்துட்டு சேவிச்சுட்டு கிளம்புறோம். 800வது படியில இருக்கிறவங்க 900 ஸ்டெப்ஸ் வந்துட்டாங்க. பாருங்க 1000வது ஸ்டெப்ஸ் வந்துட்டோம். 1000 ஸ்டெப்ஸ், 1100 ஸ்டெப்ஸ் கிராசிங். 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க திருமலைக்கு இப்ப 1600வது படிக்கட்டு வந்திருக்கோம். ஸ்ரீ நரசிம்மசாமி அவதாரம். அவரை சேவிச்சுட்டு 100வது ஸ்டெப்ஸ் வந்திருக்காங்க. 1300 1400 steps with my friend Mohanraj. 1600 steps reach. 1700வது படிக்கட்டுல இருக்கிறது. 1800வது ஸ்டெப்ஸ்ல இருக்கவங்க வாமன அவதாரம் சாமியை சேவிச்சுட்டு கிளம்புறோம். 1900வது ஸ்டெப்ஸ் 1900 ஸ்டெப்ஸ்ல இருக்கவங்க 2000 படிக்கட்டுல நண்பர் சோடா குடிக்கிறாரு. காளிகா கோபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. காளிகா கோபுரம் பாருங்க ரொம்ப ரம்மியமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து சேர்ந்தது. நாங்கள் காளிகா கோபுரத்தின் அருகில் இருக்கிறோம். காளிகா கோபுரத்தின் அருகில் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இது. புகைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் காளிகா கோபுரத்தின் அருகில். புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னர் மீண்டும் நாங்கள் மலையை நோக்கி பயணப்படுகின்ற நேரம். காளிகா கோபுரத்தின் அருகில் இருக்கக்கூடிய கடை. ஒரே நிமிஷம். காளிகா கோபுரத்துக்கிட்ட எவ்வளவு கடைங்க இருக்குது. இப்ப பரசுராம அவதாரத்தை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு கிளம்பு. 2100 ஸ்டெப்ஸ் வந்துட்டாங்க. கீரி எல்லாரையும் சாப்பிட போகுது. எல்லாரும் இங்க குதிக்கு போய் பாருங்க. கீரிப்புள்ள குதி. கீரிப்புள்ளைய பாத்துட்டீங்களா? நன்றி. மலையேறி முடிச்சுட்டு பாதையில நடந்துருக்கோம். கோதண்ட ராம அவதாரம். ராமர் வில்லோடு நின்று காட்சி அருள்றாரு. அவரை சேவிச்சுட்டு கிளம்பு.
பலராமர் அவதாரம். பலராமர் அவதாரத்தை சேவிச்சுட்டு கிளம்புறோம். 2500 படிக்கட்டு வந்துட்டாங்க. ரீச் 2500 ஸ்டெப்ஸ்.